ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலாக். நீங்கள் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து. இப்போ காம்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி வந்து பேராக லவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து காம்போ சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் துஷாருக்கும் ஒரு ஃபைட்டு. அதாவது என்னென்னா, துஷார் வந்து செவனேஜ் வந்து கம்ருதீன் வந்து அம்பளுத்திட்ட வந்து இவர் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு, இவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படி மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உடனே கம்ருதீன் வந்து நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஸ்பேஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ரெண்டு பேரும் வாக்காவது போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இழந்துறாரு. அதனால் டக்குன்னு வார்த்தையை விடுறாரு. பொதுவாக இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாள் 5 நாள் வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இருந்தார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. சைலண்டாக இருந்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அவர் வந்து டக்குன்னு டம்ப் ஆகிடுறாரு. அதுதான் பிரச்சனை. நீ கம்முன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போனாலும் வருவியா, அப்புறம் வேலையை பறிஞ்சிற மாதிரி, இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ், நானும் போக முடியாது, அப்புறம் நீ பாத்திரம் போனால் கூட வருவியா அப்படின்னு சொல்லி நக்கலாக பேப்பர் கம்ருதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா துஷார் 2 பேர் சண்டை அடிச்சிருவாங்க. அவர் வந்து பாத்ரூம் போக சொன்னா கம்ருதி துஷார் சொல்லுவான் பாத்ரூம் போகன்னு சொல்லுவான். அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கலந்துரும். ஜஸ்ட்டு தள்ளி விடுவான். அது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு சலசலப்பாக ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து கம்ருதீன் வந்து அவங்க எல்லாருமே டெம்ப் பண்ணி அவருடைய இதை வந்து உடைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது வந்து துஷாருக்கு வந்து தேவையில்லாத வேலை. ஏன்னா ஏதாவது ரியலாக ஏதோ இவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. அவர் வேறு செவனன்னு இருக்கவனை வந்து வம்புழுத்துட்டு பிரச்சனை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை மற்றவங்கன்னா சைலண்ட் இவனை சண்டை போட்டால் தான் இவன்கிட்ட வந்து லூஸ்டாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது வந்துடுவோம், நம்மளுக்கு ப்ரொமோட் ஆகுமோன்னு நினைக்கிறான்னு தெரியல. துஷார் கேப்டன்சிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து ஒன்றுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை. சும்மா வராரு போகிறாரு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆரோரா, துஷார் இவங்கலாம் டீம்லேயே இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். அந்தளவுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சண்டைன்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. இதை பற்றி இதில் யார் தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா துஷார் மேலே தப்புன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.